ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நவமி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு காவி நிற மூட்டைய உங்க வீட்டோட இந்த இடத்துல நீங்க வைக்கிறது மூலயமா பலவித நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். பணம் கட்டுக்கட்டாக புரளும். அது என்ன மூட்டை, அதை எப்படி தயார் செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மூட்டையை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அந்த நவமி திதியை சுபகாரியங்கள் செய்யறதுக்காக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு நவமி திதி மட்டும் எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு திதி. அதுதான் ஸ்ரீராம நவமி. இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குது. ஒரு வருடமும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் தான் ஸ்ரீராம நவமி. சொல்ல போனா இந்த ஒரு அற்புதமான நேரத்துல தான் ஸ்ரீராமர் அவதரிச்சதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. மகாவிஷ்ணுவோட தச அவதாரங்கள்ல 7வது அவதாரம் இந்த ஒரு ஸ்ரீராமர் அவதாரம். என்னதான் அவதாரமா இருந்தாலும் கூட மனித பிறவி எடுத்திருக்கிறதால மனிதர்கள் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், இன்பங்கள் இது எல்லாத்தையும் கடந்தும் தீய வழிக்கு போகாம எப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு அவதாரம் தான் இந்த ஒரு ஸ்ரீராமர் அவதாரம். சொல்ல போனா மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்கள்ல நிறைய பேர் அதிகமா வணங்கக்கூடிய அவதாரமும் இந்த ஸ்ரீராமர் அவதாரம் தான். ஸ்ரீராமரை தொடர்ந்து வணங்கிட்டு வர்றது மூலயமா எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும். தோல்வி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதை விட முக்கியமானது, கணவன் மனைவிக்கிடையில சண்டையே வராது, மனக்குழப்பங்கள் இருக்காது, தேவையில்லாத பயம், பதட்டம் இது எல்லாம் நீங்கிடும். குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும். முன்னாடியே சொல்லியிருந்தோம், நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் தான் ஸ்ரீராம நவமி அப்படின்னு. அந்த வகையில ஏப்ரல் 6ஆம் தேதி அதிகாலை 1 மணி 8 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய நவமி திதி ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12 மணி 25 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனால ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுக்க உங்களுக்கு நவமி திதி இருக்கு. ஆனா இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 10:40க்கு ஆரம்பிச்சு ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10:30 வரைக்கும் தான் இருக்குது. அப்ப புனர்பூசம் நட்சத்திரமும் நவமி திதியும் சேரக்கூடிய நேரம் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி காலையில 10:30 வரைக்கும் தான். அப்ப ஸ்ரீராம நவமிக்கான வழிபாட்டை காலை 10:30 வரைக்கும் தான் செய்யணுமா, அதுக்கு மேல செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கணக்கு இல்ல. புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் வந்து 10:30 வரைக்கும் தான். ஆனா நவமி திதி அன்றைக்கு நாள் முழுக்க இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 4 ராகு காலம், மதியம் 12:01 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா நீங்க ஸ்ரீராம நவமிக்கான வழிபாட்டை செய்யலாம். உதாரணத்துக்கு காலையில ஒரு 10:30 மணிக்குள்ள செய்ய போறீங்கன்னா காலையிலே செஞ்சுடுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வேலை இருக்காது. வீட்டில் ஓய்வு நேரங்கள் தான் இருப்பீங்க. முடிஞ்சா காலையில 10:30க்குள்ள ஸ்ரீராம நவமிக்கான வழிபாட்டை செஞ்சு முடிச்சிடுங்க. இல்லை ஒருவேளை வீட்டில் இல்லை வெளியில போறோம், இல்லை மாலை நேரத்தில் தான் செய்ய முடியும் அப்படின்னா அதை பத்தி கவலைப்படாம மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே நீங்க ஸ்ரீராம நவமிக்கான வழிபாடு செய்யலாம், தப்பு கிடையாது. சரி, என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்? இது வரைக்கும் உங்க வீட்டில் திருமால் போட்டோ, பெருமாள் போட்டோ, மகாவிஷ்ணு போட்டோ இருக்கும். ஸ்ரீராமர் புகைப்படமும் இருக்கும். ஆனா ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்துல இருக்க மாதிரி போட்டோ இது வரைக்கும் இல்லைன்னா தயவு செய்து அதை முதல்ல வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப பெரிய அளவு வாங்க கூட அவசியம் இல்லை. உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தா கூட போதும். ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்துல இருக்க மாதிரி போட்டோவை வச்சு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா சகல விதமான சௌபாக்கியங்கள் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரி, இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மூட்டை இருக்குல்ல, இந்த ஒரு மூட்டைய நீங்க உங்க கையால தயார் செய்து வீட்டுல இந்த இடத்துல வைக்க போறீங்க. அது என்ன மூட்டை அப்படின்னா, இந்த மூட்டையை தயார் செய்யறதுக்கு உங்க வீட்டுல நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தான் யூஸ் பண்ண போறீங்க. அதுக்கு குறிப்பா நீங்க ஒரே ஒரு காவி நிற துணி ஒன்று பயன்படுத்தணும். நாம ஏன் இந்த இடத்துல காவி நிற துணி பயன்படுத்துறோம்னா, ஞாயிற்றுக்கிழமை இந்த ஸ்ரீராம நவமி வந்திருக்குல்ல, அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். இதுல இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரவி குலம்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் தான் ஸ்ரீராமர். அதனால சூரிய பகவானுக்கும் ஸ்ரீராமருக்கும் உகந்த ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுக்கு உகந்த நிறம் வந்து நிறைய இருக்கு. இளஞ்சிவப்பு, மஞ்சள், அதை விட்டீங்கன்னா காவி நிறம். இது மூன்றுமே சூரிய பகவானுக்கு உகந்த நிறம். அதுல ஒரே ஒரு நிறமாக இருக்கக்கூடிய காவி நிறத்தை பயன்படுத்தி ஒரு துணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை காவி நிறம் இல்லைன்னா இளஞ்சிவப்போ இல்ல மஞ்சள் நிறமோ பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. இதுல சில பொருட்களை சேர்க்க போறீங்க. இந்த பொருட்களும் உங்க வீட்டுல தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமை. கோதுமை வந்து முழு தானியமா பயன்படுத்தணும், கோதுமை மாவா பயன்படுத்தக்கூடாது. இந்த கோதுமை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நவமி வந்திருக்கிறதால சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் வந்து கோதுமை. அதனால ஒரு ஸ்பூன் கோதுமை எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை மகிமை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்ல இந்த பச்சை கற்பூரமும் ஒன்று. பச்சை கற்பூர வாசம் இருக்கக்கூடிய இடத்துலலாம் மகாவிஷ்ணு இருப்பாரு. மகாவிஷ்ணு யாரு? திருமால், பெருமாள், ஸ்ரீராமர்.
அதனால ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், அது கூட ஒரு துளசி இலை, ஒரே ஒரு சில்லறை நாணயம். சில்லறை நாணயம் வந்து இவ்வளவுதான் அவ்வளவுதான் கணக்கு இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு சில்லறை நாணயம் இருக்கோ அதுல ஒரு நாணயத்த பயன்படுத்திக்கோங்க. இப்ப சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்க வீட்ல தினமும் இல்ல அன்றாடம் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். துணி மட்டும் என்ன நிறம் பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறத இளஞ்சிவப்பா, மஞ்சளா இல்ல காவி நிறமா அப்படிங்கிறத நீங்களே தேர்வு பண்ணிக்கலாம். இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யலாம்னா, காலை நேரத்துல செய்ய போறீங்கன்னா காலைல 10:30 மணிக்கு செஞ்சுடுங்க. ஒருவேளை காலை நேரத்துல பூஜை செய்ய போறீங்க, அதுக்கான நேரம் இல்லைன்னா மாலை ஒரு 6-7 மணிக்கு இந்த நவமி திதி முடியறதுக்குள்ள செஞ்சு வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு, சின்னதா நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த துணி இருக்குல்ல, ஏதோ ஒரு நிறத்த துணி தயார் செஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த துணியில ஒரு ஸ்பூன் கோதுமையையும், ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும், ஒரு துளசி இலையையும், அது கூட ஒரு சிலை நாணயத்தையும் போட்டு, நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த துணிய அப்படியே மூட்டையா கட்டி வீட்டோட பூஜை அறையில வச்சிடுங்க. பூஜை அறையில வச்சுட்டு ராம 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 ராமன்னு ராமரோட மந்திரத்தை, ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வீட்ல பெருமாள், மகாவிஷ்ணு, திருமால் இது சம்பந்தமான பாடல்களை ஒலிக்க விட்டு கேட்கறது கூடுதல் விசேஷம். விஷ்ணு சகசரநாமம் கேட்கலாம். அந்த மாதிரி நேரங்கள்ல அந்த மூட்டை உங்க வீட்டோட பூஜை அறையில பத்திரமா அப்படியே இருக்கட்டும். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உங்க அன்றாட வேலை பாருங்க. அதுக்கப்புறமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீபங்கள்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா தீபத்தெல்லாம் குளிர வச்சுட்டு அந்த மூட்டைய உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இது மாதிரி இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கணும். அது உங்க விருப்பம் தான். ஒருவேளை பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டில வைக்கிறதுக்கு முடியல அப்படின்னா வீட்டோட பூஜை அறையிலேயே ஸ்ரீராமர் புகைப்படம் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அதான் எங்க வைக்க போறோம் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மூட்டை இருக்கக்கூடிய இடத்துல தீராத வியாதிகள் தீரும், சகல சௌபாகியங்கள் வந்து சேரும், மகாவிஷ்ணு அனுகிரகம் கிடைக்கும். மகாவிஷ்ணு அனுகிரகம் கிடைச்சிட்டா அந்த இடத்துல மகாலட்சுமி தயார் தானா வந்துருவாங்க. இப்படி எல்லா விதமான தெய்வங்களோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு மூட்டையை தான் நீங்க தயார் செய்யுங்க. கோதுமையை வந்து நீங்க சூரிய பகவானுக்காக வணங்கி வைக்கிறதால, சூரிய பகவான் யாரு? கிரகங்கள்லயே ராஜகிரகம்னு அழைக்கப்படக்கூடியவர், 7 குதிரைகள் பூட்டின தேர்ல வலம் வரக்கூடியவர். சூரிய பகவானை தொடர்ந்து வணங்கிட்டு வர்றதால தீராத கஷ்டங்கள் தீரும். அதை விட முக்கியமானது தோல் சம்பந்தப்பட்ட, உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு முற்றுப்புள்ளிகள். இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணுக்கு உகந்த துளசி, பச்சை கற்பூரம், அது கூட குபேரருக்கு உகந்த சில்லறை நாணயம். இந்த சில்லறை நாணயம் அப்படிங்கிறது குபேரருக்கு மட்டும் கிடையாது, மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த ஒரு பொருள் தான். இப்படி எல்லா பொருட்களையும் கலந்த ஒரு கலவையை தான் இந்த மூட்டையை தயார் செஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த மூட்டை இருக்கக்கூடிய உங்க வீட்டுல அந்த இடத்துல செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது. செல்வம் உங்கள் பக்கம் வசியமாகும். குறிப்பா பணம் உங்கள் பக்கம் காந்தம் போல ஈர்க்கப்படும். பண வரவு ஏற்படுறதுக்கான தடை எதாவது இருந்துச்சுன்னா அந்த பண வரவு தடையை இது உடைச்சிடும். இந்த மூட்டையை தயார் செஞ்சு வச்சுட்டா போதுமா, வேலைக்கு போக வேணாமாங்கிற கேள்வியை நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா நிறைய பேர் கேட்கறாங்க. அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. நீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் வரணும், நல்ல வேலைக்கு போவீங்க, ஆனா சம்பளம் சரியா வராது. இல்ல போகக்கூடிய சம்பளம் வீட்டுக்கு வரும்போதே வீண் வரைய வீண் செலவு ஆகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கப்படணும்னா ஸ்ரீராம நவமி மாதிரியான சில நாட்கள்ல செய்ய வேண்டிய இந்த பரிகார முறைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த பரிகார முறைகள் பயன்படும். முயற்சி பண்ணுங்க, நல்லவே நடக்கும். மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அதுல கூடிய பொருட்களை பிரிச்சு பார்த்து கெட்டு போயிருந்தா பழைய பொருட்களை மாத்திட்டு புது பொருட்களை வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.